Our English stars will be delivering a speech in Tamil. It fills me with pride to see our younger generation embracing their roots and culture so beautifully. Let's give a warm round of applause and show support as they take the stage. Please give a round of applause for the kids. Thank you. Please join me in welcoming our young speaker from Tamil School. Tamil School helps students to connect with their language and identity. It too teaches the students about Tamil language, history, heritage and tradition. Currently, they are operating in Cambridge and Kitchener-Waterloo. நமது பொங்கல் திருநாளில் மகிழ்ச்சியான உணர்வை நம் கூட பகிர்ந்து கொள்ள வராங்க ஸ்ரீநிதி பாலமுருகன், பூர்ணி சரவணன், ஆதித்யா இளையராஜ், ஆர்யா யோகநாத், சிவனேஷ் சரவணன். Let's all give them a round of applause, please. பெரியோர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் சகோதரிகள் அனைவரும் வாட்டாளு வட்டார தமிழ் பாடசாலை சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். நாம் தைப்பொங்கல் பற்றி பேச வந்துள்ளோம். நாம் சின்னஞ்சிறாக பேச்சில் ஏதேனும் சொற்பிழை இருந்தால் மன்னித்துக் கொள்ளுமாறு கேட்டு எமது பேச்சை ஆரம்பிக்கின்றோம். தைப்பொங்கல் தமிழர் போற்றும் நன்னாள், உலகம் போற்றும் பொன்னாள் என்று சிறப்பிக்கப்படும் ஒரு நாள் இந்த தை திருநாள் ஆகும். எல்லா சமயங்களையும் கடந்து கொண்டாடப்படும் ஒரு தமிழர் திருநாள் தைப்பொங்கல் திருநாள் ஆகும். இத்தகைய சிறப்பினை பெற்ற தைப்பொங்கல் திருநாளை பற்றி பார்ப்போம். பொங்கல் பொங்கல் என்றால் பொங்கி வழிதல் என்று பொருள்படும். பொங்கல் திருநாள் அன்று புதிய பானையில் புது அரிசி இட்டு பானைக்கு இஞ்சி இலை, மஞ்சள் இலை, மாவிலை கட்டி பொங்கல் பொங்குவார்கள். பொங்கல் பானையில் பால் இட்டு பால் பொங்கி வரும்போது பானையில் அரிசி, பயறு, சர்க்கரை, நெய் என்பன கலந்து பொங்கல் பொங்குவார்கள். பானையில் பால் பொங்கி வருவது போல் தை திருநாளான தமிழ் புத்தாண்டு முழுவதும் மக்கள் அனைவரும் வாழ்வுடனும் வளமுடனும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று உரைப்பதுவே இப்பொங்கல் திருநாளாகும். பொங்கல் பண்டிகை 4 நாட்களாக கொண்டாடப்படும் ஒரு பண்டிகை ஆகும். அதாவது போகி பண்டிகை, தைப்பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் என 4ஆக வகுப்பார்கள். போகி பண்டிகை மாட்டறிவுகள் இறுதி நாளில் கொண்டாடப்படும் ஒரு பண்டிகை ஆகும். போகி பண்டிகை அன்று வீட்டிலையும் வீட்டு சுற்றுப்புறங்களையும் துப்படவு செய்து புது வண்ணம் பூசி வழங்கப்படுகிறார். இது ஒரு தீய எண்ணங்கள், கெட்ட பழக்கங்கள் எங்களை கலைந்து நல்ல கொண்டாடப்படும். அன்று மாடுகளை குளிப்பாற்றி திருநீரும் முகமும்
இட்டு அவற்றிற்கு பொங்கல் பொங்கி உண்ணக் கொடுத்து தமது நன்றியை தெரிவிப்பார்கள். கடைசியாக காணும் பொங்கல் அன்று பொங்கல் பொங்கி இனிப்பு பலகாரம் செய்து உற்றார் உறவினர்களுடன் சேர்ந்து உண்டு மகிழ்வார்கள். இதுவே ஒரு பாரம்பரிய பொங்கல்